ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கிரைஸ்வர் இந்திய ஊழியத்தின் மூலமாய் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு சில வருடங்களாய் இந்த நவம்பர் மாதம் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் அநேக போதகர்கள் எங்களுடைய வீட்டை படையெடுத்து வருவது உண்டு. அநேக சபை போதகர் வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஒவ்வொரு வருடமும் கேரல் என்று சொல்லி எங்கள் வீட்டை நோக்கி படையெடுத்து வருகிற ஊழியர்கள் அநேகர். இப்படி இருக்கையில் நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டோம், என்ன இது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கேரல். ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவை அறிந்தவர்களுக்கே, நாம் போதகர் என்று தெரிந்தும் நமக்கே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று நமக்கே சுவிசேஷத்தை அறிவிப்பது அது கேலிக்கூத்தாய் இருந்தது. நாங்கள் உடனே தீர்மானித்தோம், இனி வருகிற ஆண்டிலே நாம் இயேசுவை அறியாத கிராமங்களுக்கு நேராய் சென்று இயேசுவை கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அப்படியே நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் சென்று இயேசுவின் அன்பை அறிவிக்க கர்த்தர் இந்த ஆண்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அநேக இயேசுவை அறியாத கிராமங்களுக்கு நேராய் சென்று இயேசுவின் அன்பை தெரிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேக அவிசுவாசிகள் அந்த கூடுகைகளில் கலந்து கொண்டார்கள், இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார்கள். இயேசு எதற்காய் பிறந்தார், எதற்காய் இந்த உலகத்தில் வந்தார், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கூற கர்த்தர் இந்த ஆண்டு எங்களுக்கு கிருபை செய்தார். இன்றும் அநேக கிராமங்கள் சரியான ஒரு சாலை வசதி இல்லாமல், அநேக கிராமங்கள் மின்சார வசதிகள் இல்லாமல் இருக்கிற கிராமங்கள் அநேகம். அந்த கிராமத்திற்கு நேராய் இந்த ஆண்டு கர்த்தர் எங்களை கொண்டு சென்றார். வாகனங்கள் கூட கஷ்டப்பட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைமைகளில் இருந்த கிராமங்கள் அநேகம். அந்த இடத்துல நாங்கள் சென்று இயேசுவின் அன்பை கூற கர்த்தர் கிருபை செய்தார். அநேக பள்ளங்கள், அநேக மேடுகள் இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு நாங்கள் செல்லும்போது, சென்ற பின் அந்த கிராமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பும், அந்த கிராமத்தில் நாங்கள் இயேசுவை அறிவிக்கும் போது, இயேசு பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் போது, அங்கே அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் குறித்து கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். எங்களோடு கூட இணைந்து இந்த ஆண்டு நானும் என் மனைவியும் எங்களுடைய எல்லா ஊழியர்களோடும் கூட சேர்ந்து என் மகனும் மகளும் இந்த ஆண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய மகள் கிராம மக்கள் ஒவ்வொருவருக்கும் கைப்பிரதிகளை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன சுவிசேஷத்தை சொன்ன விதத்தையும், எங்களோடு கூட வந்திருந்த போதகர்கள், வாலிபர்கள், இன்னும் வயது முதிர்ந்தோர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசுவின் அன்பை சொல்லுகையில் நடனமாடி இயேசுவின் அன்பை அங்கே பிரசங்கித்ததை நினைத்தும் நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அநேக கிராமங்களில் அநேக வீதிகள் உண்டு. ஒவ்வொரு வீதிகளையும் கடந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஜாதி மத எந்த ஒரு பேதமின்றி கர்த்தர் அநேக கிராமங்களுக்கு நேராக எங்களை கொண்டு சென்றதை நினைத்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அநேக கிராமங்களில் எங்களுக்கு அநேக வரவேற்புகள் கிடைத்தது. அநேகர் ஜெபிக்கும்படி எங்களிடத்தில் வந்தார்கள். அநேகருக்கு கர்த்தர் விடுதலையும் கொடுத்தார். அநேக கிராமங்கள் இன்றும் இயேசுவை அறியாமல் இருக்கிறது. அதற்காய் நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். ஒரு நாட்களில் இந்திய தேசம் இயேசுவை அறியாமல் இருந்தபோது அநேக மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்து கிராமங்கள் தோறும் சென்று இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தார்கள். அதனால்தான் இன்று அநேக கிராமங்கள் இன்று நகரங்களாய் மாறி இயேசுவின் அன்பை அறிந்த கிராமங்கள், எந்தெந்த கிராமங்களிலே சபைகள் நிறுவப்பட்டதோ அந்தந்த கிராமங்கள் இன்றைய தினத்திலே பெரிய வளர்ச்சியை கண்டு வந்திருக்கிறது. நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்வேன், எந்த இடத்திலே ஒரு சபை எழும்புகிறதோ அந்த இடத்திலே பெரிய நாகரிக மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி இந்த ஆண்டு
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அநேக கிராமங்களுக்கு நேராய் நாங்கள் சென்று தேவனுடைய அன்பை தெரிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றும் இயேசுவை அறியாமல் எத்தனையோ கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கும்போது நாம் இன்னும் நார்த் இந்திய ஊழியம், நேபாள ஊழியம் என்று சொல்லி நம்முடைய நேரங்களை அதிலே செலவழித்து கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகம் முதலாவது இயேசுவை அறியட்டும். இன்று முதலாவது ரட்சிப்பு நம்முடைய தேசத்திலிருந்து எழும்பினால் அநேக மிஷனரிகள் எழும்புவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்று அநேக கிராமங்களில் இயேசுவின் அன்பு அறிவிக்கப்படாமல் இருப்பது வேதனைக்குரியது. இன்று திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இயேசுவை அறியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. இந்த 2 மாவட்டங்கள் மாத்திரமே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் சந்திக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். என்னும் இயேசுவை அறியாத எல்லா மாவட்டங்களுக்கு நேராய் சென்று இயேசுவின் அன்பை அறிவிக்க நாங்களும் ஆசைப்படுகிறோம். அதே சமயத்தில் ஒரு நாட்களில் மறந்து விடக்கூடாது, இயேசு பிறப்பின் அன்பை இந்திய தேசத்திற்கு வந்து அறிவித்த அநேக மிஷனரிகள் இந்திய தேசத்திலே மரித்து போனார்கள். அதனால்தான் இந்திய தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிற்று. இந்திய தேசத்திலே ஒரு மதர் தெரேசா, வேலூர் மாவட்டத்திலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐடா ஸ்காடர், அதே போல் நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிங்கல் தோபே, இப்படிப்பட்ட மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்து அநேக கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து அநேக காரியங்களை செய்தார்கள். அநேக சபைகளை நிறுவினார்கள். அநேக கிராமங்களை பட்டணமாய் மாற்றினார்கள். இன்றும் இயேசுவை அறியாத அநேக கிராமங்கள் இருக்கிறது. இன்றும் அநேக ஊழியர்கள் தங்களுடைய காணிக்கைகளை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திற்கு நேராய் உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் உபயோகிப்பீர்களே ஆனால் இன்று அநேக கிராமங்கள் சந்திக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டிருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, இனி வருகிற ஆண்டாவது இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.